Hi everybody, welcome to Sugar's Delight. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிராமத்து ஸ்டைல் chicken curry and chicken fry with idli. Sunday breakfast எப்பயுமே இட்லியும் chicken curryயும் இல்லாம முடியவே முடியாது. So வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். நம்ம முதல்ல சிக்கன் குழம்பு செய்வோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ட்ரை ரெட் சில்லி, ஸ்மால் ஆனியன்ஸ், அப்புறம் கறி லீவ்ஸ் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுப்போம். ஃப்ரை ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் Coriander seeds சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 4-5 கிராம்பு, 3 பட்டை. இப்போ நம்ம அரிசியும் பொட்டுக்கடலையும் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் வெந்தயமும் உரட் அண்ட் சன்னா தாலும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். அரிசி நல்லா பொரியணும். இப்போ நம்ம 1 கப் தேங்காய் சேர்த்துப்போம், துருவின தேங்காய். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிப்போம். அந்த பேஸ்ட்டை தனியாக வச்சுப்போம். இப்போது இன்னொரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து அதுக்கப்புறம் தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் வெங்காயம் இது சேர்த்து நல்லா வறுத்துப்போம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் பேஸ்ட் தயாரிக்கும் போதும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இப்போ கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 kg சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம தயாரித்து வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 minutes வேக விடுங்க. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துப்போம். என்னடா இது புதுசாக இருக்கேன்னு பார்ப்பீங்க, ஆனால் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் புளி தண்ணி சேர்த்துனீங்கன்னா நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புளி தண்ணி சேர்த்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்மளோட சிக்கன் ஃப்ரை. அதுக்கு முதல்ல நம்ம குழம்புல இருந்து சிக்கன் கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம். இப்போது ஒரு பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் ஆனியன் அண்ட் கறி லீவ்ஸ், கொஞ்சோண்டு பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். உப்பும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ இதில் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் தக்காளி சேர்த்துப்போம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம நம்மளுடைய சிக்கனை சேர்த்துப்போம். இதில் நம்ம கொஞ்சோண்டு கறி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த குழம்புலேருந்து ஒரு கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம்.
இப்போ இதில் கொரியாண்டர் லீவ்ஸும் கொஞ்சம் தேங்காயும் தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வேக விடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட சிக்கன் ஃப்ரையும் ரெடி. இதை நீங்கள் இட்லி கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.